ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி கோழி குழம்பு செய்யலாங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு குக்கரில் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பும் கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு கப் அளவு இருக்கும். அது நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கருவேப்பிலை கூட சேர்த்து நல்லா வதங்கினதும், ஒரு பாதி அளவு வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா கோழி ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேங்க சிக்கனு, அது கூட சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். விளக்கெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துட்டா நல்லா அந்த ஸ்மெல் வராது, சிக்கனு ஸ்மெல் வராமல் நல்லா இருக்கும். அதை சீக்கிரமாகவும் வெந்துடும், அதுக்காக தான். இதை நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கணும் குக்கரில். அப்போ தான் நமக்கு அந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வெளியே அது நல்லா வற்றி போயிடும். அது மாதிரி அந்த அளவு நம்ம வதக்கி விடணும். இந்த சிக்கன் குழம்பு சீக்கிரமாக டிஃபனுக்கு குயிக்காக செய்யணுன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ சில்லி பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கறி மசாலா தாங்க போட்டிருக்கேன். கறி மசாலா ஒரு 2 டீஸ்பூன். இந்த கறி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது தான். இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதாவது அடியில் மசாலா ஊட்டாமல் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுது. வந்ததுக்கப்புறமா கெட்டி தயிர், புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். சேர்த்து இது இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கலாம். இது டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம கொடுக்கறது. இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. தேங்காய் ஒரு மூடி அளவு, இஞ்சி, பூண்டு, வரக்கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், கசகசா, பொட்டுக்கடலை ஒரு அரை கப்பு, அந்த அளவு இந்த மெஷர்மெண்ட்டில் அதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பாருங்கள், நைஸாக அரைச்ச அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் தனியாக வேக வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு, நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துட்டோம். இது இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் எல்லாம் அந்த தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சிக்கனை ஒரு தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா தேங்காய் விழுதை சேர்த்தா நமக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 3 விசில் நான் இதை விட்டு எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் பாருங்கள், இந்த மசாலா தேங்காய் விழுது அடுப்புலேயே அப்படியே சிம்மிலேயே இருந்திருக்கு. பாருங்கள், இப்போ குக்கரில் போட்ட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தேங்காய் விழுது மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு நாம் இன்னும் கூட மூடி போட்டு இன்னும் ஒரே ஒரு விசில் விடலாங்க. அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து வந்துடும். அதுக்காக தான் நமக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு டிஃபனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி
தோசை, பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.